ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட தோட்டத்தை ஃபுல்லாக நான் இன்றைக்கி சுற்றி காமிக்க போகிறேன். எங்களோட வீட்டில் நான் வந்து என்னென்ன வச்சுருக்கிறேன், என்னென்ன இப்போ வந்து எங்களோட தோட்டத்தில் பயிர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு இடம் இருக்குது. அதில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லி மரம். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது தேங்காய் பூ சாப்பிட்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது முளைக்க வச்சுருக்கிறேன். இது இங்கே வந்து மாங்கன்று பழம் சாப்பிட்டுட்டு போட்ட கொட்டையில் வந்து தானாகவே முளைச்சி வந்தது இந்த இடத்துல. இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் வந்து எங்கள் அப்பா வந்து சுத்தம் பண்ணார் இந்த இடத்து ஃபுல்லாமே. இது வந்து பலா கண்ணுங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தானாக முளைச்சி வந்தது தான். ஏன்னா வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு விதையை இங்கே போடுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே முளைச்சி வரும். இதை வந்து பார்த்திங்கன்னா எங்களோட தோட்டத்தில் ஒரு இடத்துல வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பேரீச்சை மரங்க. எங்களோட மாமா வந்து இதை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. போன முறை வந்து பார்த்திங்கன்னா பாலை தள்ளி இருந்தது இதில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு எதுவும் நிற்கலை. எடுத்த பாலையில் வச்ச பூ எல்லாமே உதிர்ந்துருச்சு. இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா இதில் பாலை ஒதுங்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒதுங்குச்சு அப்படின்னா அதை நான் உங்களை வீடியோவில் காமிக்கிறேன். இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இது வாழை மரம். இது வந்து மொந்தை வாழை. இதை வந்து ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. கறி வாழை, காய் வாழை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது மொந்தை வாழை மரங்க. இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது தெரியுதுங்களா? இது வந்து என்ன அப்படின்னா உயிர்வேலி அமைக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க இந்த கிழுவை. நான் வந்து அமைக்கலான்னு சொல்லிட்டு தான் உயிர்வேலி அமைக்கலான்னு சொல்லிட்டு தான் வேற ஒரு இடத்துல இருந்து உடச்சி கொண்டாந்து வச்சு நட்டு வச்சு இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இதோட கிளைகள் எல்லாமே கட் பண்ணி மழை காலத்தில் எங்களோட தோட்டத்தை சுற்றி வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் அவரை கொடியெல்லாம் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஏறணுன்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புளியங்குச்சியெல்லாம் வந்து வெட்டி கொண்டாந்து நட்டு வச்சுருக்கோங்க. கிட்டத்தட்ட 1-2 பிஞ்சு விட்டுருக்குது. பூவும் வந்து சூப்பராக வச்சுருக்குதுங்க. இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பதிவில் ரொம்ப வந்து சூப்பராக வந்து ரீச் ஆன ஒரு விஷயத்தை தான் நான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். என்ன அப்படின்னா, அன்னாச்சி பழம் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலேருந்து தழையை உடச்சி தண்ணியில் வச்சு வேர் வர வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நட்டு வச்சுருந்தேன். அது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக வந்து வளர்ந்துருக்குது. அதை தான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த அன்னாச்சி பழம் வந்து வேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம் நம்மளோட யூடியூப் சேனலில். கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் அந்த வீடியோ வந்து பார்த்துருந்தாங்க. அந்த அன்னாசி செடி எப்படி இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோவில் வந்து நான் இந்த செடியை காமிக்கிறேன். இந்த பேக்கில் வச்சோம். பேக்கில் வச்சதுலேருந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா வேர் வந்துருச்சு நல்லா. இன்னொரு இடத்துல வந்து இதை மாற்றலான்னு இருக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக கீழே எல்லாமே வேர் வந்துருச்சு. நம்ம வைக்க சொல்ல சின்ன சின்ன வேர் தான் இருக்கும். அந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா வந்து இந்தளவுக்கு வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. இதை வந்து கரெக்டான இடத்துல வச்சு நம்ம இதிலேருந்து அன்னாசி பழத்தை எடுக்கிறோம். கரெக்டாக மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30-12 மணி ஆக போகுதுங்க. சரியான வெயில் நேரத்தில் பாருங்கள் மாடெல்லாம் வந்து பிடிச்சிட்டு வந்து இங்கே கட்டி வச்சுருக்குறோம். இது கோழி அடையிறதுக்காக தான் பண்ண ஷெட்டு இது. ஆனால் வந்து இப்போது வந்து தேவையில்லாத பொருள்லாம் இதில் போட்டு அடைச்சி வச்சுருக்குறாங்க. கோழி வந்து வேறு இடத்துல இப்போ கவுத்துட்ருக்குறோம். மாடெல்லாம் வந்து நேரில் படுத்துட்ருக்கு. கோழி பாருங்கள், கோழி குஞ்சு எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு ஓரளவுக்கு. இப்போ ஒரு பேட்ச் வந்து புதுசாக வந்து குஞ்சு பறிச்சிருக்குங்க. நம்மளோட ஆட்டுக்கொட்டையில் தான் வந்து கோழியெல்லாம் அடைக்கிறோம். அதே மாதிரி வந்து ஆட்டுக்கொட்டையில் தான் வந்து உரம், யூரியா, அப்புறம் மருந்தடிக்கிற மிஷின் எல்லாமே வந்து நம்மளோட மாட்டுக்கொட்டையில் தான் இருக்கும். இதில் தான் இருக்குது கோழி குஞ்சு. 3வது பேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதை கவுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னா, மதிய நேரத்தில் வந்து காக்கா பருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிழலுக்கு வந்து மரத்தில் வந்து அண்டும். அந்த நேரத்தில் நம்ம வந்து இதை திறந்து விட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா கோழி குஞ்சு அடிச்சுட்டு போயிடும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இதை கவுத்தி வச்சுருக்குறோம்.
எங்கள் வீட்டில் வளர்க்குற மிரள செந்திலிங்க இது. பயங்கரமான மிரள. இது ஆக்சுவலாக இந்த கொட்டா வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக போட்டோம் அப்படின்னா, கோழி பண்ணைக்காக தான் இந்த கொட்டா போட்டது. இப்போ வந்து இதில் கோழி இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, நிறைய வந்து பாம்பு வர்றதுனால பயந்துட்டு விட்டுட்டோம். வீடு பக்கத்துலேயே இருக்குது. அங்கே தான் நம்ம வீடு இருக்குது பக்கத்தில். அந்த வீட்டாண்ட வந்து நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா விரியம் பாம்பு, நல்ல பாம்பெல்லாம் வந்ததுனால பயந்துட்டு தான் இந்த கோழி பண்ணையை இங்கே வைக்கக்கூடாது, வேறு எங்கேயாவது வேறு நம்ம தோட்டத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்குது. இந்த கோழி வளர்ப்புக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நிழலுக்காகவே சுற்றி இங்கெல்லாம் வந்து மரம்லாம் வச்சுருந்தேங்க. இங்கே கொய்யா மரம் இருக்குது. இந்த கொட்டகைக்குள்ளே வந்து அனல் போகக்கூடாதுன்றதுக்காக சின்னதாக வச்ச வேப்ப மரம் வந்து ரொம்ப நல்லாவே வளர்ந்துருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் வந்து வெயில் நேரத்தில் வந்து நிழலில் இருக்கணுன்றதுக்காக இந்த மரம்லாம் நட்டு வச்சுருந்தேன். சீத்தா மரம் இது, மாதுளை, ஃபுல்லாக தேக்கு தோப்பு. இங்கே ஃபுல்லாக கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்மளோட பண்ணையில் வந்து சின்னதாக நட்ட மரம் எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. இது வந்து மகோகனிங்க. இது அது வந்து பூவரசன் அந்த மரம். இது வந்து பூவரசன் மரம். இது ஒரு எலுமிச்சை. இது வந்து பீர்க்கங்காய்க்காக போட்ட கொடிங்க. இது மழை காலத்தில் பயிர் வைக்க சொல்ல போட்டு இதுலேருந்து வந்து காய் அறுவடை பண்ண நம்ம. இப்போ வந்து ஃபுல்லாக காஞ்சி போச்சு. திருப்பியும் மழை வரும்னு நினைக்கிறேன். மழை வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்த சுத்தம் பண்ணி கீழே வந்து நம்ம ஊடு பயிராக வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். இந்த எலுமிச்சை மரம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு எலுமிச்சை மரத்துலேருந்து ஒட்டி எடுத்து இங்கே வந்து வேர் வர வச்சு அதுக்கப்புறம் நட்டு வச்சேன் இந்த எலுமிச்சை மரத்தை. அதோட வீடியோ பதிவு நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. பார்க்காதவங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு பாருங்கள். ஏன் இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னா, முதல் முறையாக இப்போ தான் வந்து இந்த எலுமிச்சை மரம் வந்து பிஞ்சு விட்டுருக்கு. அதே மாதிரி இந்த தோட்டத்தில் நிறைய வந்து முருங்கை மரம் வச்சுருந்தேன். காய் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மரம் வெட்டி தள்ளிட்டேன். இப்போ இருக்கிறது வந்து ஒரு 3 மரம் தான் இருக்குது. எக்கச்சக்கமாக பூ எடுத்துருக்குது. காய் வைக்குமா அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். இந்த முறை எடுத்துக்கிற பூவை பார்த்தா காய் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. காய் வச்சிச்சு அப்படின்னா வந்து அதை காமிக்கிறேன் உங்களுக்காக. மதிய நேரத்தில் வந்து ஓய்வு எடுக்கிறது இந்த மரத்தாண்ட தான் நாங்கள் வந்து எல்லாருமே ஃபேமிலியோட ஓய்வு எடுப்போம். இந்த இடத்துல தான் நாம் உட்காந்துட்டு மதிய நேரத்தில் வந்து யூடியூப் சேனலுக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணுறதோ இல்லை வந்து வேலை இல்லை அப்படின்னா வந்து இந்த இடத்துல தான் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்போம் நாங்கள். பக்கத்தில் வந்து கன்றுக்குட்டி இருக்குது, மாடு இருக்கும் பின்னாடியே. இந்த ஒரு மரம் இல்லை அப்படின்னா வந்து இங்கே உட்கார முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இப்போ சுற்றி வந்து அனல் அடிச்சிட்ருக்குங்க. இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஓட்டி வந்து சோளம் விதைச்சிருக்கிறேன். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி விதைச்ச சோளம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து முடிய போகுது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு கால்வாசி தான் இருக்குது. அதனால் வந்து மாட்டுக்கு திருப்பியும் வந்து தீனி வேணும்ல, அதுக்காக தான் வந்து அதை விதைச்சி வச்சுருக்கிறேன். பில்லுமே வந்து காலி ஆகிடுச்சு. ஏன்னா வந்து இந்த முறை அறுவடை பண்ணால் தான் திருப்பி பில்லு எடுத்து மாட்டுக்கு போட முடியும், நெல் பில்லு. இப்போ தான் நட்டுருக்கோம் நம்ம 1 ஏக்கரா. இதான் இவ்வளோ தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து கத்திரிக்காய், முள் கத்திரி வந்து நடவு பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட நிறைய முறை உழவு ஓட்டியாச்சு. ஆனால் இந்த களை மட்டும் எங்கேருந்து தான் வருதுன்னே தெரிலங்க. இதுக்கான விரை எங்கே தான் இருக்குதுன்னு தெரியல. செடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ தான் வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து எக்கச்சக்கமான பூச்சி தாக்கம் இதில் வேறு ஆரம்பிச்சிருக்குங்க, வருது. இப்போ தெரியுதுங்க, சின்னதாக வந்து பூ எடுத்துருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக முள் கத்திரின்றதுனால இலை ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா முள்ளாக இருக்குது பாருங்கள். இது கத்திரினாலே வந்து பூச்சி தாக்கம், புழு தாக்கம் தான் அதிகமாக இருக்கும். இதை வளர்க்குறதுன்றது பெரிய சவாலான விஷயங்க. அதை விட சவாலான விஷயம் இந்த இடத்துல வந்து களை எக்கச்சக்கமாக வருதுங்க. நானும் ஓட்டி மஞ்சள் போட்டுட்டு தண்ணி கட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒன்றும் பண்ண முடியல, திருப்பி வந்துட்டே தான் இருக்குது. இதோட ஃபுல் வீடியோ வந்து நான்
கூடிய விரைவில் நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஆரம்பத்திலேருந்து எப்படி வந்து இந்த கத்திரிக்காய் செடியை பராமரித்தேன், அறுவடை எடுக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பதிவு போடலான்னு இருக்கிறேன். இது வந்து நானும் நம்மளோட யூடியூப் சேனலில் பார் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து கனகாமரம் செடி வந்து நடவு பண்ணியிருப்பேன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெயில் காலம்ன்றதுனால வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால இந்த செடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளாக இருக்குது. ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதே மாதிரி காலையில் டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மதிய நேரத்தில் வந்து வெயிலோட தாக்கம் இருக்கிறதுனால சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கனகாமரம் செடி. இதுலேயுமே நிறைய முறை களை வெட்டியாச்சு. இந்த ஓரம் இருக்கிற பக்கம் வந்து சும்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து புளிச்சக்கீரை விதையை வந்து விட்டு வச்சுருக்கோங்க. இன்னும் வந்து நம்மளோட தோட்டத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, வேர்க்கடலை வந்து பயிர் பண்ணியிருக்கிறோம் நம்மளோட தோட்டத்தில். இது மாமரம் வந்து ஒரு 4 மரம் இருக்குது நம்மளோட தோட்டத்தில். ஒரு 4 மரம் இருக்குது. நம்மளோட இடம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஒரு 3 ஏக்கர் வந்து விவசாய நிலம் எங்களுக்கு இருக்குங்க. இந்த விவசாய நிலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்காக காமிச்சிட்ருக்கிறேன். நம்ம இப்போது வேர்க்கடலை தோட்டத்தில் தான் இருக்கிறோம். வேர்க்கடலை பயிர் வச்சாலும் சரி, நெல் பயிர் பண்ணாலும் சரி, இங்கே வளர்த்து எடுத்து அதை வீட்டுக்கு கொண்டு வர வரைக்கும் பெரிய சவாலான விஷயம். ஏன் அப்படின்னா வந்து நம்மளோட தோட்டத்துக்கு பக்கத்துலேயே காடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை நான் சொல்லியிருப்பேன் நம்மளோட வீடியோ பதிவில். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா முந்தா நாற்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தோட்டத்தில் ஃபுல்லாக வந்து இந்த மல்லாட்டை தோட்டத்தில் தண்ணி கட்டியிருந்தோம். இந்த தண்ணியோட ஈரப்பதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து நல்லா வாசம் வரும். இந்த வாசனையினால் வந்து காட்டில் இருந்து ஒரு 10 பன்னிக்கு மேலே வந்து நம்மளோட வேர்க்கடலை தோட்டத்தை அப்படியே கலரி போட்டுட்டு போயிடுச்சு. பாருங்க, நைட்டு கூட வந்துருக்குது. இதெல்லாம் வந்து நைட்டு வந்த புது காலடி இதெல்லாம் பண்ணி. இந்த வேர்க்கடலையை வந்து இந்த மாதிரி பறித்து ஃபுல்லாக சாப்பிட்டு போயிருங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து சாப்பிட்டு போன மீதி தான். இது 2 காய் தான் இருக்குது இதில். மிச்சது இதெல்லாம் சாப்பிட்ருக்கு. இது பாருங்க, ஆடு மாடு மிதிச்சு வச்சிருக்க மாதிரி இந்த இடம் ஃபுல்லாக பண்ணி மிதிச்சு வச்சிருக்குது. இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோழி பண்ணையில் வந்து யூஸ் பண்ண வந்து வலையை வந்து இந்த இடத்துல வந்து கட்டி வச்சுருக்கிறேன். அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வலையை தள்ளிட்டு வந்து பன்னியெல்லாம் நைட்டு வந்துருக்குங்க. இந்த பன்னி வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்ன தான் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவே பழகிருன்னுவாங்கள்ல. நம்ம என்ன தான் வந்து அதை பயமுறுத்தினாலுமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவே பழகிற மாதிரி இதை பார்த்து பயப்பட மாட்டேங்குது. வலையை ஃபுல்லாக அறுத்துட்டு போயிடுச்சு பாருங்கள். இந்த இடத்துல ஃபுல்லாக வலை நல்லா இருந்தது, இடையில டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த வலை இந்த இடம் எல்லாம் ஜாயிண்டில் இருந்தது, ஃபுல்லாக அறுத்துட்டு இந்த பக்கம் ஓடிட்டுருக்கு பண்ணி. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னா இருக்குது. நைட்டில் வந்து காவல் இருக்கலாம். அதையும் தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து கம்பி வேலி அமைக்கலாம். நம்ம தோட்ட சுற்றி வந்து கம்பி வேலி அமைக்கலாம். ஆனால் இது அமைக்கிற அளவுக்கு வந்து இப்போதைக்கு வந்து நம்மள்கிட்ட பணம் இல்லை. அது வரையிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது பையை வச்சு மாட்டி ஆள் இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணி பையெல்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி விட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து இப்போ கழனிக்கு தான் தண்ணி பாஞ்சிட்ருக்கு. இதெல்லாம் பண்ணி நான் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயத்துக்கு வந்து போட்ட பயிரை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போக முடியும். இல்லை அப்படின்னா கொள்ளையிலே விட்டுட்டு போக வேண்டியது தான். உழைச்ச உழைப்பெல்லாம் வேஸ்ட்டு. இங்கே பாருங்கள், இது நைட் நேரத்தில் வந்து இந்த தகரம் வந்து அப்படியே வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். ஆடுறதுனால, காற்றுல ஆடுறதுனால லைட்டாக பட்டுக்கிட்டு இந்த மாதிரி சவுண்டு வரும். இதனால் வராதுன்னு சொல்லி கட்டி வச்சுருந்தோம். ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கலரிட்டு போயிட்டுருக்கு. இந்த மண்மேடு வந்து நம்ம புதுசாக கிணறு ஓட்டணும் பார்த்திங்களா, அதோட மண்மேடு இது.
இது நமக்கு ஏதாவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொள்ளையிலே வச்சுருக்குது. வேணும்னு சொன்னாங்க நிறைய பேர், விட்டுருந்தா வந்து ஒரே நாளில் காலி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நமக்கு தேவை இருக்கிறப்போ நம்ம கேட்குற நேரத்தில் நமக்கு கிடைக்காதுல்ல, அதனால் வந்து நமக்கு எப்போ தேவைப்படுமோ அப்போ பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளையில் ஒரு மூலையாக விட்டுவிட்டுங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பண்ணி நடந்து போன காலடி தான் இது ஃபுல்லாமே. நெல் நடவு பண்ண மறுநாளே இந்த விஷயம் நடந்திருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி ஒரு குச்சி நட்டு, இந்த குச்சியில் வந்து ஒரு பையை நெல் பையை, இந்த நெல் பிடிக்கிற பையை வந்து மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா காற்றுல அது மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். இதை பார்த்து பயந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாட்டி வச்சுருக்கிறோம். ஆனால் இதை பார்த்துமே பயப்படல, அது வந்துட்டு தான் இருக்குது. இப்போ வந்து நம்மளோட தோட்டத்தில் என்னென்ன பயிர் இருக்குது அப்படின்னா, நெல் 1 ஏக்கர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை ஒரு ஏக்கரா வந்து பயிர் பண்ணியிருக்கிறோம். மீதி வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் அது இதுன்னு கொஞ்சம் இருக்குது. பூச்செடி கொஞ்சம் இருக்குது, கனகாமரம், அப்புறம் தக்காளி கொஞ்சம் நடவு பண்ணி தான், கத்திரிக்காய் கொஞ்சம் நடவு பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் வந்து இருக்குது. இது எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளோட தோட்டத்தில் இருக்கிற பயிர் வகைகள். காடு சொன்னோம் பார்த்தீங்களா, இங்கே தான் இருக்குது காடு. காட்டுக்கு பக்கத்துலேயே நம்மளோட இடம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வச்ச பயிரை வந்து நம்ம கடைசி வரை அறுவடை பண்ணுற வரை அதை கொண்டு போய் வீட்டை சேர்க்கறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயமாக இருக்குது. விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லேண்டை சுற்றி வந்து கம்பி வேலி அமைக்கலான்னு இருக்கிறேன். ஆனால் போதிய பணம் இல்லை இப்போதைக்கு. விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அது பண்ணால் தான் வந்து நம்ம உள்ளே பயிர் வைக்க முடியும், இல்லை அப்படின்னா பயிர் வைக்க முடியாது. இங்கே வந்து தண்ணி வந்து கிணத்தோட தண்ணி வந்து இங்கே மோட்டை பூட்டோம், மேலே தண்ணி வந்தது அப்படின்னா இந்த இடத்துல ஃபுல்லாமே வந்து தண்ணி ஒழுகும். அந்த ஒழுகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம் வச்சுருந்தேன் போன முறை நான். அது வந்து இப்போது வந்து நல்லா கொலை தள்ளி இருக்குங்க. பழவாழை தான் இது. இப்போ வச்ச ஒரு 3 மரம் வந்து கொலை தள்ளி இருக்குது. அதை ஒன்று இருக்குதுங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. இந்த மரம்லாம் இந்த அளவுக்கு காஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் அதிகமாக காஞ்சி வந்து தண்ணி இல்லாமல் போச்சு. இப்போ தான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சு திருப்பியும் வந்து பூமி வந்து பழைய நிலைமைக்கு வந்து ரெக்கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நம்மளோட தோட்டத்தில் வந்து சப்போட்டா பழம் மரம் வந்து எல்லாமே இருந்தது. அதனால் வந்து 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கன்று வாங்கிட்டு வந்து நட்டு வச்சுருக்கிறேன். இது ஒரு கன்று, சப்போட்டா கன்று. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு போட்ட கன்று தாங்க. இங்கே பாருங்கள், தாய் கன்றுலேருந்து கட் பண்ணி எடுத்து இதை வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க போல். இன்னும் வந்து சரியாக பச்சை பிடிக்கல, ஏன்னா நட்டு வந்து ஒரு 30 நாள் 40 நாள் அவ்வளோதான் ஆகும். இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பிடிச்சிருக்கு, இந்த சப்போட்டா மரம். அதை விட இது பெட்டராக இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர் தெரியுது பார்த்தீங்களா, ஒட்டு போட்ட மரம் தான் இதுவுமே. இது தவிர்த்து நம்மள்ட்ட வந்து கொய்யா மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, மாமரம் இருக்குது, வாழை மரம் இருக்குது. இல்லாதது வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம் தான் நம்மளோட தோட்டத்தில் இல்லாமல் இருந்தது. அதையும் வந்து கொண்டு வந்து வச்சாச்சுங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடி மரம், இந்த மரத்தை அதுவுமே இருக்குது. இல்லாதது எதுவுமே இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாத்துக்குடி மரத்துக்கு கீழே வந்து எலுமிச்சை மரம் ஒன்று இருந்தது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் கொஞ்சம் வாடி போயிடுச்சு. இப்போது இந்த மழை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆலிவேரா சோற்று கற்றாழை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக இங்கே இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாத்துக்குடி மரத்துக்கு கீழே இருக்குது. பக்கத்துலேயே வந்து இது ஒரு தென்னை மரம். இது வச்சு வந்து ஒரு 6 7 வருஷம் ஆகணுங்க இந்த தென்னை. தண்ணியுமே வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா இருக்கிற தென்னை மரத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட அப்பா வந்து இந்த இடத்த வாங்குறப்போ வந்து வச்ச தென்னை மரம்.
நீங்கள் பின்னாடி பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த தென்னை மரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வச்சு ஒரு 30லேருந்து 35 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் வந்து காய்ப்பு வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லை, இப்போ வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இளநீர் குடிக்கிறதுக்காகவும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து இந்த மரத்தை கொண்டு வந்து வச்சார். இப்போ வந்து ரொம்ப நல்லாவே இதில் வந்து காய் பிடிச்சிருக்குங்க. நம்ம வீட்டோட ராஜா இவர் தான், பாதுகாவலர் டைகர். மதிய நேரத்தில் நல்லா வந்து ஜாலியாக படுத்துட்ருக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம தோட்டத்தில் என்னென்ன இருக்குது, நாங்கள் வந்து இப்போ என்னென்ன பயிர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த வீடியோ பதிவில் உங்களுக்காக காமிச்சிருக்கிறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. மீண்டும் அடுத்ததொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.